ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, ஆர்க் சர்வைவல் கேம் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஆர்க்கில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். நிறைய இருக்கிற ஒர்க்கெல்லாம் தூக்கி போட்டு இன்றைக்கி இந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இவனை பிடிச்சதே பறக்கிறதுக்காக தான் இவனை சேடல் போட்டு கொஞ்சம் மேப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணி மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கலாம். ஸோ லெட்ஸ் ஹேவ் சம் ஃபன். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு ஆர்க்கில் இருக்கிற ஏகப்பட்ட வேலை இருக்குது நம்ம டைம் பண்ணுறதுக்கு. பட் அது நம்ம அடுத்தடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஜாலியாக எக்ஸ்ப்ளோரிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொஞ்சம் ஃபன் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் வீடியோ யாராவது பார்த்துருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா சேடல் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்லாம் பண்ணி அன்லாக்லாம் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் ஃபைபர் தேவைப்படுது. ஸோ அது வண்டி எடுத்துகிட்டா சேடல் நம்ம கிராஃப்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் தேவைப்படுது. தேவைப்படுமோ இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்துருக்கேன், ஏதாவது லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுவுமே பண்ண மாட்டேங்க, ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுங்க, அப்போ தானே எதாவது பண்ண முடியும். ஓகே, நான் வந்து சொன்ன மாதிரியே வீடியோ ஒழுங்காக போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ பார்த்துட்டு எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுற இந்த எஃபர்ட்டுக்காக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பண்ண முடியாதா அப்படின்னா ஒரே ஒரு லைக்காவது பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாகவே இருந்தது. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக சேடத்தை கிராஃப்ட் போட்டாச்சு. இப்போ எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோரிங், ஏன்னா கொஞ்சம் பிளான் இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ளோரிங் ஒன்றும் போரிங்காக இருக்காது. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி ஏதாவது இந்த எப்படி சொல்கிறது, ஏதாவது நல்ல ஸ்பான் இருக்குதா அப்படிலாம் போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம் வேகமாக. ஓகேங்களா, பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் அது இந்த வேர்ல்டில் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, போட்டாச்சு, சேடலில் மாட்டியாச்சு. அவ்வளோதான், போடு. கடைசியாக ஃப்ளையிங் கிடச்சிச்சு கைஸ். சரியான எக்ஸ்ப்ளோரிங் பண்ணலாம். அது மீன் எப்படி சொல்கிறது, பயப்படாமல் பண்ணலாம். ஏன்னா வந்து தலையில் போகும்போது எவன் எப்படி வருவானே தெரியாது, அதனால் பயத்திலே இருக்க வேண்டியதாக இருக்கும். பட் இப்போ ஃப்ளையிங் கிடச்சதுனால கொஞ்சம் வந்து தைரியமாக போகலாம். இப்போ 10வது வரைக்கும் இது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஸோ கெத்தாக இருக்காயா, அவ்வளோதான், சவப்பாக இருக்குது. ஸோ நமக்கு பிடிச்ச கலரு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு எப்பயோ பிடிச்சது இவனை. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கேமுக்குள்ள வந்ததுனால வேகமாக வந்து நான் ஸ்டார்டர் போட்டு நான் பறக்க ஆரம்பித்தேன். ஸோ ஓகே, இங்கே இப்போ இருக்கேன். இவன் என்ன தான் டேமேஜ் பண்ணுறான் அங்கே அடித்து பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இவனை கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு நான் கொஞ்சம் வந்து பார்க்குறேன், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிடும், அதான். ஓகே, கடைசியாக சாவ போகிறான் பையன். எப்படி சொல்கிறது, ஸ்டாமினா நல்லாவே இருக்குது இந்த பெட்ரோடானுக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் அட்டாக் பார்த்தீங்களா அப்படி சுற்றுறது. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவை கிட்ட போட முடியுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்ல லெவலில் இருக்கிறதுனால தான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எப்படி சொல்கிறது, பெட்ரோடான் தான் 2 விஷயம் எப்போவுமே பெட்ரோடானில் கம்மியாக இருக்கும். அது ஸ்டாமினா, அப்புறம் வெயிட்டு. இது மட்டும் கம்மியாக இருக்கும். எல்லா பெட்ரோடான்லையும் நம்ம அது ஏற்றுற மாதிரி இருக்கும். அர்ஜென்டி ஸ்கின்னாக வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஸ்பீடு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஸ்பீடு அதிகமாக இருக்கும். பட் ஆனால் வெயிட் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஸ்டாமினா பயங்கரமாக இருக்குது. இப்போ எனக்கு வெயிட் வண்டி ஏற்றி விட்டால் பயங்கரமாக இருப்பாப்புல. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ப்ளோரிங் கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எந்த சைடு போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, அப்படியே இங்கேருந்து வல்கோனா மவுண்டன் தெரியல, அங்கே போயிட்டு அர்ஜென்டிவிஸ் மவுண்டனில் வந்துட்டு அப்படியே இங்கே இது கிரிஃபின் மவுண்டன் போக போகிறோம். ஸோ கிரிஃபின் மவுண்டன் போயிட்டு நம்ம 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அப்படி சொல்கிறேன் அதை நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வல்கோனா மவுண்டன் சரிங்களா, அது வழியாக போகிறோம். எப்படி சொல்கிறதுனா ரெட் ரூட்ஸாக தாண்டி ரெட் ரூட்ஸில் எதாவது இருக்கா பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து வல்கோனா மவுண்டன் போயிடலாம். ஸோ இதுதான் பிளான். இப்போதைக்கு போகலாம். எனக்கு தெரிஞ்சு ரெட் ரூட்ஸில் அவ்வளோ பெருசாக எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து நிறைய வாட்டி ரெட் ரூட்ஸ் போயிட்டேன் பேராசைட் எடுத்துக்கிட்டு டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் ரெட் ரூட்ஸில் நான் போகும்போதெல்லாம் ஒன்றுமே கிடைக்கல. ஸோ இப்போ இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி வைக்கலாம், எதாவது கிடைக்குதான்னு சொல்லிவிட்டு. ஓகே, வந்தோடனே இந்த பையன் இன்னொருக்கு இங்கே தான் இருக்கான். ஸோ அவனை நான் போன முறை வரும்போதே பார்த்தேன். இங்கே அவ்வளோ டைன் டிஸ்பான் ஆகாதா என்னன்னு தெரியல கைஸ். நான் பார்த்த டைன்லாம் அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், இது டைட்டோனா போவா. ஓகே, இது நான் வெள்ளையா, ஓ அதோட முட்டையா. ஈரா வரும்போதெல்லாம் உன்னை பார்த்து ஓடி போவோம், பேரசாரை வச்சுட்டு இருக்கும்போது. ஈரா உன்னை ஆட்டம் காட்டுறேன்டா. இப்போ எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டம், போடா டே போடா. பார்த்தீங்களா இல்லையா, பயமே கிடையாது இப்போலாம். அவ்வளோதான், பறக்கிற டைனோசர் இருக்குல்ல நம்மகிட்ட, ஃப்ளைங் தான், ஃபுல்லாக ஏரில் இருக்க போகிறோம். ஸோ ஸ்டாமினா கிடைக்கல, இந்த மாதிரி கல்லில் ஏறி உட்காந்துரும், எவனும் தொட முடியாது இந்த இடத்துல. ஓகே கைஸ், ஸ்டாமினா ஏறணும், இங்கேருந்து கிளம்பிடலாம். ஸோ வந்து இங்கே எதுவுமே இல்லை ஆக்சுவலாக, நிஜமாலேயே சொல்ல போனால். ஓ மை காட், நான் வந்து என்னது அது ஏங்க அங்கே எதோ இருக்குது. ஸோ அதை போய் பார்ப்போம். ஸோ ஓகே, டயர் பேர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த வேர்ல்டில் ஃபஸ்ட் டைம் டயர் பேர் பார்க்குறேன். ஸோ நான் போன முறை வரும்போதெல்லாம் இங்கே ஒரு டயர் பேரை பார்க்கல. ஆனால் இவன் கிட்ட வந்தாலே அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால இவனை பார்த்தா ஓடிடுவோம். பட் இப்போலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பறந்துடலாம் இவன் அடிக்க வந்தால். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளோடாக்கஸ் இருக்குது. டிப்ளோடாக்கஸா
ஓ மை காட், அவன் பேரே மறந்துட்டு விட்ருங்க. ஓகே, கார்னோவா? என்னடா டேஞ்சரஸ் டைனோன்னு திரும்பி பார்த்தா கார்னோ இருக்குது. ஸோ கார்னோ ஓகே. ஆனால் காரணம் எத்தனை நாள் இந்த காரணம் இருங்க கைஸ், அவன் இப்படியே கல் மேலே வர முடியாது. ஸோ இவனை இப்படியே பார்த்துட்ருக்கலாம். என்னடா இங்கே பார்த்தாலும் காரணம். சரி கைஸ், நம்ம இங்கேருந்து போயிடலாம். இந்த இடத்துல காரணம் ஏகப்பட்ட காரணம் சுற்றிட்டுருக்கோம் ரெட்வுட்ஸில். ஐ மீன் இவ்வளோ ஆர்க்குலரவங்க தெரிஞ்சிருக்கோம். ரெட்வுட்ஸில் ஏகப்பட்ட காரணம் இருக்கும். என்ன லெவல் நீ? 20ஆவது லெவல் தானா? அடங்கு. சரி, இவங்க கூட சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவை, நம்ம போகலாம். ஓகே கைஸ், அவனை கூட சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ண அவன் வேகமாக போயிட்டு எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்குது. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங்க்கு ஃபஸ்ட்டு இங்கேருந்து வல்கோனோ மவுண்டைன் தான் போகணும். பட் நான் ரூட் மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ ரூட் மறந்துச்சு. ஐயோ, தரையில் வரதுனால தப்பாக வந்துட்டேன் கைஸ். ஓகே, இந்த இடத்துல ஒரு காரணம் இருக்காப்புல, வேஸ்ட்டு தான். அவனை விட்டு அப்படியே நம்ம இங்கே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மவுண்டைன் விட்டு அங்கேருந்து அப்படியே வல்கோனோ மவுண்டைன் போயிடலாம் பேசாமல். ஓ மை காட், இங்கே தான் இருக்குதான்னு பார்த்தா எதுவுமே இல்லை கைஸ், வெறுப்பாக இருக்குது. ஸோ ஏதாவது புதுசாக டைனோ கிடைக்குன்னு பார்த்து வந்தேன், எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஓகே கைஸ், ஐயோ தொண்டை கட்டுது எனக்கு வேறு. ஓகே, இப்போ பரவாயில்ல. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நேரம் அங்கேயும் சுற்றி எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த பக்கமாக வந்தால் ஒரு அர்ஜென்டிவிஸ், ஐ மீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைனோன்னே சொல்லலாம் ஃப்ளைங்கில். ஸோ என்னோடய பழைய வீடியோ பார்க்குறவங்களாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் அர்ஜென்டிவிஸ் ஏகப்பட்டது வச்சுருப்பேன் கலெக்ஷன் என்னோடய பழைய வேர்ல்டில், ரெட்டு ப்ளூன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்ப்போம். வல்கோனோ மவுண்டன் அப்படியே கீழேருந்து போவோம் கைஸ். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், பார்த்தா எவனும் பண்ண மாட்டேங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக ஏதாவது குறைஞ்சிருமா? இல்லை, எப்போ பார்த்தாலும் கேட்க வைக்கிறீங்க, கேட்டாலும் பண்ணது. மை காட் கைஸ், பார்த்தீங்களா இல்லையா? ரெக்ஸு கைஸ், T-Rex. ஸோ வேறு லெவலில் இருக்கால பாருங்கள். ஐயோ பிடிக்கிட்டோங்க கைஸ். கூடி சீக்கிரம் நம்ம வந்து ரெக்ஸை கண்டிப்பாக பிடிப்போம். இங்கே பாருங்கள், 40ஆவது லெவல் தான். பட் ஹெல்த்தை பாருங்கள், அந்த இடத்துல 3000 கிட்டே இருக்குது. அப்பா, இவனை ஒரு நாள் பிடிப்போம். கூடிய சீக்கிரம் ரெக்ஸ் எல்லாம் பிடிக்கலாம் கைஸ். பார்த்தாலே கெத்தாக இருக்குதான் பாருங்க. அப்பா ஓகே, ஆனால் இவனோட கொடூரமான டைனோ ஒருத்தர் வெளில இருக்கான். ஸோ அவள் யாருன்னு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. இல்லைண்ணா நானே சொல்கிறேன் கூடிய சீக்கிரம். ஐ மீன் அவன் இந்த மேப்பில் இருக்கானு தெரில, இருந்தால் சொல்கிறேன். மை காட், இந்த 2 ரெக்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஜோடியாக இருக்குமோ தெரில. ஸோ பார்க்கல, நான் அப்படியே கிளம்புவோம். மவுண்டெயின் மேலே போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து நேராக இது கிரிஃபின் மவுண்டைன் போயிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மவுண்டைன் மேலே ஒன்றுமே இருக்காது, மெட்டல் மட்டும்தான் இருக்கும் மெட்டல் மவுண்டைன் மேலே. ஸோ நினச்ச மாதிரி இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல கூடிய சீக்கிரம் ஒரு பேஸும் பெட்டு வைக்கணும் கைஸ். வச்சு மென்டல்லாம் இங்கே வந்து மெல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அதான் இருக்கா, நம்ம அப்படி இப்படின்னு சுற்றி பார்ப்போம். அடிக்கடி இங்கே வந்து ஆங்க்லோ அப்படிலாம் இருக்கும். ரொம்ப ரேர் கைஸ், ஆங்க்லோலாம் இங்கே ஸ்பான் ஆகுறது. நான் இன்றைக்கி ஒரு தடவை பார்த்தேன். ஸோ அதனால தான் இங்கே பார்க்கல, பட் அது வேறு மேப்பை நான் பார்த்தது. ஸோ எப்போயாவது ஒரு தடவை தான் ஸ்பான் ஆகும், ஆனால் ரொம்ப ரேரு. அதான் செக் பண்ணி பார்த்தேன், எதுவுமே இல்லை. இங்கே போயிடலாம் நம்ம வேகமாக. ஓ மை காட் கைஸ், இவனுக்கு வேறு ஸ்டாமினா ஜெர்றதுக்கு ஒழுங்காக பறந்து போயிட்டே இருக்கலாம் நிற்காம. ஆமாம், ஏதோ ஒரு டாபிக் பேசிகிட்டு இருந்தேனே. கைஸ், ஆமாம், சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் யோசிக்கலாம், ஏன்டா இத்தனை தடவை சொல்கிறான்னு சொல்லிட்டு. இத்தனை தடவை சொல்லி கூட யாரை சப்ஸ்கிரைப் பண்ணதான் பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஓகே, என்னது அது? ஓகே, எந்த சைடு போகணும்னு தெரியல. இந்த இடத்துல எதுக்கு ப்ரோ இங்கேருந்து போகாமல் அப்படியே ஸ்னோ மவுண்டன் போக மாட்டேங்கன்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ மவுண்டனுக்கு உங்களால் போக முடியாது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரீசிங் கார்டு. இப்போ நீங்கள் ஸ்னோ மவுண்டன் போனால் ஹெல்த் கம்மியாக ஆரம்பிச்சிடும் குளிரில். அதுவும் நைட் ஆரமாக இருந்தால் ஹெல்த்து பயங்கரமாக குறைஞ்சி டெத் ஆகிடுவீங்க. ஃபர் ஆகிற மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ மவுண்டன் சைட் போக முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்னோ மவுண்டன் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு இந்த கிரிஃபின் மவுண்டன் போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர் ஆர்மரோ இல்லை ஓட்டரோ பிடிச்சிட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்னோ மவுண்டன் போகலாம். ஸோ அங்கே போயாவது கிடைக்க தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல போய் தேடி பார்க்கலாம் கைஸ். என்ன தேட போகிறேன்னு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு போயிட்டு நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா எதுக்குடா அதுக்குள்ளே ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள் ஆங்க்லோவாக இருக்குது குரூப்பாக. ஸோ வந்து இதை நான் டேம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுருக்கேன். பட் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ ரெக்ஸு கைஸ், எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவில் எதுக்கு டேமிங் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் நான். டேம் பண்ணலாமா வேணாமா? இல்லை கைஸ், பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வர வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேம் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஆங்க்லோ தேவைப்படுறேன் இப்போ எப்படியோ, பட் இப்போ வேணாம் ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம கூடிய சீக்கிரம் டேம் பண்ணிடலாம் அவனை. ஓகே, இங்கே ரெக்ஸு போயிட்டுருக்கான். எப்படிண்ணா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஓகேண்ணே. ஹாய் சொல்லிட்டு போயிட்டாப்புல அவர்.
ஓகே, பெட்ரோடான்லாம் இல்லைன்னா நான் கண்டிப்பாக இங்கே வந்து உட்காந்துருக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரே ஓட்டம் ஓடிட்டுருப்பேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது வந்து நம்மளை ரெக்ஸ் அடிக்க வந்தால் நம்ம வந்து பறந்துடலாம். ஸோ பிரச்சனை கிடையாது. இப்படி கிரவுண்டில் இருக்கும்போது ரெக்ஸு துரத்தினா ஒன்றுமே பண்ண முடியாது, ஓட தான் வேணும். எவனும் வேறு வழி கிடையாது நமக்கு. ஓகே, இந்த இடத்துல எதாவது இருக்குதா? இந்த மவுண்டெயினில் நிறைய அர்ஜென்டிவ்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு அர்ஜென்டிவ்ஸ் பார்க்கலடா. இந்த இடத்துல அர்ஜென்டிவ்ஸ் தான் நிறைய இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா ஒரு அர்ஜென்டிவ்ஸ் இல்லை. ஏன்னா ஸ்னோ மவுண்டெயினில் ஸ்பான் ஆகிற எல்லா அர்ஜென்டிவ்ஸும் இந்த சைடு வந்துடும் கைஸ். அதனால தான் வந்து நான் இங்கே அர்ஜென்டிவ்ஸ் இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா அர்ஜென்டிவ்ஸ் இல்லை. கிறிஸ்டல் இருக்குது. ஸோ அது நல்லா இருக்குது. ஸோ நம்ம பேசாமல் போயிடலாம், கிரிஃபின் மவுண்டன் போயிடலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்விங்காக நான் வந்து கிரிஃபின் மவுண்டன் போயிட்டுருக்கேன். அங்கே பாருங்கள், ஆங்க்லோசாரஸ் இருக்குது. அப்போ வந்து கீழே 2 ஆங்க்லோசாரஸு, ஸ்டேகோ, நான் புது புது டைனோஸ்லாம் பார்த்தேன் கைஸ். ஐ மீன் இந்த வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட் டைம் பார்க்குற டைனோஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். ஓ மை காட். ஓகே, எக்ஸ்ப்ளோரிங்க்கு நான் வந்து நிறைய இன்னும் ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோரிங் வரலாம். ஏன்னா இன்னும் நிறைய ஃபுல் மேப் நம்ம அன்லாக் பண்ணல. ஸ்னோ ரீஜன்லாம் இன்னும் போவே இல்லை. ஸ்னோ ரீஜன்லாம் போனால் தான் வந்து இன்னும் ஏகப்பட்டது கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்தாச்சு நம்ம வந்து மவுண்டெயினுக்கு, கிரிஃபின் மவுண்டெயினுக்கு. அங்கே பாருங்கள், கிரிஃபின் தெரியுதா? அதான் கிரிஃபின்னு. ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இவன் தான் கிரிஃபின். ஓகேங்களா? டு நாட் ரெஸ்பெக்டிவ்னு காட்டு பார்த்தீங்களா? அது ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டைனோ பிடிக்கிற மாதிரி இந்த கிரிஃபினை பிடிக்க முடியாது. ஏன்னா கிரிஃபினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை இருக்குது, புரியுதுங்களா? ஸோ அது வரவும் போகிறவங்களாம் மதிக்காது. ஸோ நம்மளை மதிக்கிற ஒரு சில கிரிஃபினால் மட்டும்தான் நம்ம டேம் பண்ண முடியும். ஸோ அது எப்படி ப்ரோ நம்மளை மதிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். உங்களோட பேர் இருக்குது பார்த்தீங்களா? இப்போது ஐடி என்னோடய பேர் வந்து ஜிஆர்னு வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஜி தானே ஸ்டார்டிங்கு. ஒரு கிரிஃபினும் கிரிஃபின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்பான் ஆகாது. ஒரு கிரிஃபினுக்கும் ஒரு பேர் இருக்கும், புரியுங்களா? அந்த பேர் நம்ம பேரும் மேட்ச் ஆகணும். ஜீனா ஜியில் ஸ்டார்ட் ஆகிற கிரிஃபின் மட்டும் தான் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும். மித்த எந்த கிரிஃபினும் என்னை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா கிரிஃபின் வந்து அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிட முடியாது. ஸோ புரியுதுங்களா? ஏன்னா ஜியில் ஸ்பான் ஆகிறது கிரிஃபினும் ஸ்பான் ஆகிற வரைக்கும் நம்மளால் கிரிஃபின் பிடிக்க முடியாது. அதனால தான் இந்த பார்த்திங்கன்னா இந்த கிரிஃபின்லாம் கொஞ்சம் மரியாதை குறையுது. எப்படி சொல்கிற, ப்ரைடு ஜாஸ்தியாக இருக்கும் கைஸ் கிரிஃபின்றதுக்கெலாம். அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வந்து இறங்கி போயிடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து அது கதை உண்மையாலாம் எனக்கு தெரியாது, பட் சொல்லுவாங்க அப்படி. ஓகே கைஸ், இப்போ நீ என்ன தான் ப்ரோ ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னா, நான் வந்து ஒரு கிகா இருக்கான்னு தான் கைஸ் பார்க்க வந்தேன். மேப்லேயே கொடூரமானவன் தான் அவன் தான். ஸோ கிகா இருந்தால் நல்லாயிருக்கும்னு பார்த்துருந்தேன். ஏன்னா கிகா டேம் பண்ணிடலாம் கைஸ் இருந்தால். ஏன்னா போன மேப்பில், பழைய மேப்பில், ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர் அப்போதுலேருந்தே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களாம் தெரிஞ்சிருக்கும். நான் 45 லெவலில் இருக்கும்போதோ சரியா ஞாபகம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போதே நான் கிகா டேம் பண்ணிட்டேன். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா கிகா கிடைக்குமான்னு தேடி பார்த்தேன், சுத்தமாக கிடைக்கல எனக்கு. கிகா இன்னும் ஸ்பான் ஆகலன்னு நினைக்கிறேன். கிகான்றது யார் ப்ரோ? ஐ மீன் கிகனாண்டாசாரஸ் அவன் யார் ப்ரோன்னு கேட்டால் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க கேட்டுக்கோங்க. கிகனாண்டாசாரஸ்ன்றது ஒரு நல்ல பவர்ஃபுல் டைனோ. இந்த மேப்லேயே பவர்ஃபுல்லான டைனோன்னா அது அவன் தான். ஏன் எவ்வளோ பவர்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, மேப்புக்கே 1-2 பேர் தான் ஸ்பான் ஆவானுங்க. ஸ்பான் ஆகிட்டு எப்படி சொல்கிறது, முதல் லெவல் கிகாக்கே பார்த்தீங்கன்னா 80,000 ஹெல்த் இருக்கும், 80,000 ஹெல்த் இருக்கும் முதல் லெவல் கிகாக்கே. மேப்புக்கே 1-2 பேர் தான் ஸ்பான் ஆவார்னா பார்த்துக்கோங்க. 1-2 கிகா தான் ஸ்பான் ஆகும் மேப்புக்கே. ஓகேங்களா? ஸ்னோ மவுண்டெயினில் 1, கிரிஃபின் மவுண்டெயினில் 1. ஓகேங்களா? 2 ஸ்பான் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக 2 தான் ஸ்பான் ஆகும். ஏன்னா மற்ற டைனோ மாதிரி ராப்டர் மாதிரிலாம் அங்கங்கே கொத்தாக ஸ்பான் ஆகும், மேப்பே அழிச்சிடும் அது கிகா. அதனாலேயே பார்த்தீங்கன்னா 1-2 தான் ஸ்பான் பண்ணி விட்ருக்கானுங்க மேப்லேயே. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான டைனோ. ஸோ அது பிடிச்சா நல்லாயிருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கிகா இருக்கான்னு பார்த்தேன், பட் கிகா இல்லை. ஸோ இன்னொரு தடவை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸ்பான் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு போயிடலாம் கைஸ். ஏன்னா இங்கே அவ்வளோவா தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. நான் வேணால் இன்னொரு ரவுண்டு போய் கைஸ் ரொம்ப நேரமாக தேடி பார்த்துட்டேன், ஒன்றுமே கிடைக்கல. ஓ மை காட், இந்த கிரிஃபின் இங்கே நல்லாயிருக்கு. ஸோ ஏதோ கிரிஃபின் சண்டை நடக்குதுன்னு நினைக்கிறேன். கிட்ட சத்தம் கேட்டுன்னு இருக்கு எனக்கு. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் தேடி பார்க்குறேன். ஸோ எனக்கு கிகா வேணும் கைஸ். ஏன்னா நான் ரொம்ப நேரமாக தேடி பார்த்துருக்கேன். எனக்கு கிகா இப்போ ஸ்பான் ஆகணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் இதுக்கு மேலே இன்னும் ஒரு 10 நிமிஷம் தேடி பார்த்துட்டு வரேன். லாஸ்ட் ஹோப் எங்கேயாவது இருக்கானான்னு பார்த்துடலாம். நல்லா இருக்குது கைஸ் இந்த கலரு. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண கைஸ் வேஸ்ட். ஓகே, நல்லதாக போச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 இடத்துல வந்து கிகா தேடிட்டு இருக்கானான்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஸோ நீங்கள் வந்து அதற்கு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். பட்டுன்னு தேடிட்டு நான் வந்து வீட்டுக்கு கிளப்பிடுறேன். ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, கிகா கிடைக்கல. ஸோ வீட்டுக்கு வந்துட்டேன் நான். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ வந்து ஏன்னா ரொம்ப வீடியோ லென்த் அதிகமாகிடுச்சு. ஸோ இது வந்து ஆல்ரெடி இப்போது 15 நிமிஷத்துக்கு எடிட் பண்ணி போடணும். இதுக்கு மேலே லென்த் எடுத்துகிட்டு போனால் எடிட் பண்ண கஷ்டம் வேண்டாம். அதனால பார்த்தீங்கன்னா வேகமாக வீடியோ முடிச்சுக்கிறேன் நான். நீங்கள்
ஓகே, இந்த இடத்துல முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ பார்த்துருக்காரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு நம்ம இதுக்கப்புறம் என்ன டைம் பண்ணலாம், அது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது மேப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. நம்ம அடுத்து ஸ்னோ மவுண்டைன் அங்கெல்லாம் போயிடலாம். ஸோ பார்த்துக்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நான் இத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண போகிற ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க, மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்க்கு வந்து இன்னும் லெவலப்லாம் பண்ணிவிட்டு ஸோ ஆர்க்கில் டஞ்சன் ரன்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டைமிங் ஏகப்பட்ட டைமிங் இருக்குது. நம்ம வெறும் 6 டைனோ தான் பிடிச்சிருக்கோம். ஸோ இன்னும் நிறைய டைனை நம்ம பிடிக்கணும். ஸோ பார்த்துட்டு இருக்கவங்களாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிவிட்டு கிகனண்டாசாரஸ் எங்கே ஸ்பான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னா கரெக்டாக மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்னோ மவுண்டனும் கிரிஃபின் மவுண்டனை மட்டும் தான் ஸ்பான் ஆகும். ஸோ வேறு எங்கேயும் ஸ்பான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னொரு இடம் எதுவும் இருக்குது. ஸோ எந்த மவுண்டன் சரி ஞாபகம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்கிறேங்க. இது ராப்டர் மேலே லீச்சுங்க. ராப்டர் மேலே லீச் ஓட்டிருங்க. அவனுக்கு ஹெல்த்து கம்மியாக தான் பார், ஹெல்த்து கம்மியாகிட்டு இருக்குது ராப்டருக்கு. அடம் ஏங்க, ராப்டருக்கு ஹெல்த்து கம்மியாகிட்டு இருக்குங்க. நான் பார்க்கவே இல்லை. இருங்க, நேராக போய்ட்டு இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லீச்சை எடுத்து விடணும் இந்த உடம்புலேருந்து. இல்லை பார்த்தீங்கன்னா ராப்டர் டெத் ஆகிடும். நான் பார்க்காம விட்டா அப்படியே. நல்ல வேலை இப்போ பார்த்தேனே. இருங்க, இதுக்குள்ளே ஃபியூல் இருக்கா? ஸோ இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஃபியூலே இல்லையா? ஸோ இவனுக்குள்ளே கொஞ்சம் இது உட் வண்டி போட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஏங்க விட்டுருந்தா நேரத்துக்கு ராப்டர் அவுட் ஆகிட்டு இருப்பான். ஸோ கொஞ்சம் கூட பார்க்காம இந்த நேரத்துக்கு ராப்டர் சாவச்சிட்டு இருப்பேன் நான். அம்மா எவ்வளோ நேரமாக ஹெல்த் குறைஞ்சிட்ருக்கோம் அவனுக்கு. ஓகே, நேராக போட்டு விட்டு ஃபியூலை ஏற்றி விட்டுறலாம். ஸோ நேராக வாடா ராப்டரே வா, அவங்க மேலே இருக்க லீச் எடுத்து விடுவோம். ஸோ எகிரி அப்படின்னு நிற்கணும் மேலே. ஸோ அப்போலாம் லீச் போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நிற்க கொஞ்சம் வேலையாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ லீச் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். மேலே ஹெல்த் கம்மியாகதா? ஸோ கம்மியாகக்கூடாது, ஏறணும்னு நினைக்கிறேன். இப்போ ஹெல்த் ரீஜனரேட் ஆச்சுன்னா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அர்த்தம். ஸோ ஆமாம், ஹெல்த் ஏறு. நல்ல வேலை கைஸ், இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா ராப்டர் செத்து போயிட்டுருப்பான். ஸோ ஓகே, இந்த இடத்துல நான் என் வீடியோ வச்சுருக்கேன். ஸோ பார்த்துருக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நம்ம வந்து கூடிய சீக்கிரம் 2K அடிக்கணும். ஸோ நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஆர்க் வேர்ல்டை பெருசாக எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே நம்ம வந்து 2K ரீச் பண்ணிடணும். ஸோ அதான் எனக்கு ஒரே ஒரு ட்ரீமு. ஸோ எனக்குன்னு ஒரு ஆர்க்கில் ட்ரீம் பேஸ்லாம் இருக்குது. ஸோ அதை ஒரு தடவை கூட என்னால் கட்ட முடியல. ஸோ என்னோடய பழைய சப்ஸ்கிரைப்லாம் தெரியும். ஸோ இந்த முறையாவது கட்ட முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இதோட இந்த சூப்பரானவங்களை சந்திக்கிறேன். டாடா, பை, சி யூ.